Hi, today 12th Max chapter 1 example 1.25 பார்க்கலாம். Solved by Cramer's rule the system of equations x1 minus x2 equal 3 2x1 plus 3x2 plus 4x3 equal 17 x2 plus 2x3 equal 7. இப்போ இந்த கிராமர்ஸ் ரூலில் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்க்கு போட்டு இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதிக்கலாம். x1க்கு வந்து முன்னாடி வந்து ஒன்றுமே இல்லைன்னா 1, ஸோ 1 இதில் வந்து -1, x3 வந்து இல்லை அப்படிங்கிறதுனால இதில் வந்து 0. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து 2 3 4 இதுக்கு வந்து x1 எதுவுமே இல்லை, ஸோ x1க்கு 0, x2க்கு 1, x3க்கு வந்து இந்த 2. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் அப்படியே வச்சுட்டு இந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 3 2s are 6 minus 4 into 1 4 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் போடுவோம், இங்கேயும் மைனஸ் இருக்கனால அது சேர்ந்து +1 ஆயிடுது. அந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 2 2s are 4 minus 4 into 0 0. இப்போ 6 minus 4 2 plus 1 4s are 4 2 plus 4 6. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் 1 கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் 1 எப்படி கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் 1 டிட்டர்மினன்ட் 2 டிட்டர்மினன்ட் 3 மூணுமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் 1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் வந்து இந்த நம்பர் எழுதிக்கணும். 3 17 7 இது எழுதிக்கணும். மற்ற அந்த ரெண்டுமே வந்து அப்படியே தான் வரும். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் 1 2 0 இருக்கா, இதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 3 17 7 போட போகிறோம். 3 17 7. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு காலமுமே வந்து அப்படியே தான் வரும். ஓகேவா? அந்த ரெண்டும் வந்து அப்படியே எழுதிட்டு இதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று 3 இருக்கா, 3 அப்படியே வச்சுட்டு 3ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 3 2s are 6 minus 1 4s are 4 மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்கனால அது 1 +1 ஆயிடுது. 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 17 2s are 34 minus 7 4s are 28. அதுக்கப்புறம் இது 0 போட்டாலும் அது எல்லாமே 0வாக தான் ஆகும், அதனால் அது போட தேவையில்லை. இப்போது 3 அப்படியே வச்சுட்டு 6 minus 4 2 plus 1 34 minus 28 6. இப்போது 3 2s are 6 plus 1 6 are 6 6 plus 6 12. டிட்டர்மினன்ட் 1 என்ன கிடச்சிருக்கு? 12 கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் 2. டிட்டர்மினன்ட் 2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் காலத்துக்கு மட்டும் அந்த இது 3 3 17 7 இருக்கா, அது வந்து செகண்ட் காலத்துக்கு மட்டும் எழுதிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு தேர்டு காலமும் அப்படியே எழுதிட்டு இந்த செகண்ட் காலத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த 3 17 7 அதை மட்டும் ஆட் பண்ணி அதை மட்டும் போட்டு எழுத போகிறோம். ஓகேவா? அது எழுதியாச்சு. இதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கலாம். 1 அப்படியே வச்சுட்டு 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 17 2s are 34 minus 7 4s are 28 மைனஸ் இந்த 3ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 2 2s are 4 minus 0 4s are 0. இப்போ 34ல் 28 போச்சுன்னா 6 மைனஸ் 3 4s are 12 6 minus 12 -6. இப்போ டிட்டர்மினன்ட் 2 என்ன கிடச்சிருக்குன்னா -6 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் 3 கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் 3க்கு வந்து அதே மாதிரி தான் இந்த தேர்ட் காலத்தில் மட்டும் வந்து இந்த 3 17 7 எழுதிக்கணும். மற்ற ரெண்டு காலம் வந்து அப்படியே போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கலாம். 1 அப்படியே வச்சுட்டு 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 3 7s are 21 minus 1 17s are 17 மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்கனால +1 ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 2 7s are 14 minus 17 0s are 0 ப்ளஸ் இந்த 3ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 2 1s are 2 minus 3 0s are 0. இப்போ 21 17 போயிடுச்சுன்னா 4 ப்ளஸ் 14 1s are 14 ப்ளஸ் 3 2s are 6. இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் 14 + 4 18 இப்போ 4 + 14 + 6 இந்த 3 ப்ளஸ் பண்ணும்போது 4 + 14 18 ப்ளஸ் இந்த 6 18 + 6 24. நெக்ஸ்ட் வந்து x1 x2 x3 கண்டுபிடிக்கலாம். x1 கண்டுபிடிக்கிறது எப்படின்னா டிட்டர்மினன்ட் 1 டிவைட் டிட்டர்மினன்ட் 1க்கு என்ன கிடச்சிது? டிட்டர்மினன்ட் 1க்கு வந்து 12 கிடச்சிதா, ஸோ 12 டிவைட் டிட்டர்மினன்ட் என்ன கிடச்சிது? 6. ஸோ 12/6 வந்து 2. ஸோ x1 வந்து 2. x2க்கு வந்து டிட்டர்மினன்ட் 2 பை டிட்டர்மினன்ட் 2க்கு என்ன கிடச்சிது? -6 கிடச்சிது. அப்புறம் டிட்டர்மினன்ட் வந்து 6. ஸோ இது கேன்சல் பண்ணும்போது -1. x3 வந்து டிட்டர்மினன்ட் 3 டிவைட் டிட்டர்மினன்ட் 3க்கு வந்து 24
கிடச்சிது. இப்போ டிட்டர்மினன்ட் வந்து 6. ஸோ 24 6ஆல் டிவைட் பண்ணும்போது 4. ஸோ x1 வந்து 2, x2 வந்து -1, x3 வந்து 4. அவ்வளோதான். தேங்க்யூ.